பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனையே தந்து நமக்காக இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின இரண்டாவது வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானித்தோம். உண்மையாகவே இரண்டாவது வார்த்தையை உண்மையாக உங்களோடு பேசும்படியாக நான் ஏவப்பட்டேன். உண்மையாகவே இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரெண்டு விதங்களிலே ரெண்டு விதமான மனுஷர்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட கள்ளர்களாக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அப்படிப்பட்ட ரெண்டு விதமான மனுஷர்கள், ரெண்டு இருதயமுள்ள மனுஷர்கள் உண்மையாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. உண்மையாகவே வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகி பேசின இரண்டாவது வார்த்தை, இரண்டு கள்ளர்கள் நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை உண்மையாகவே இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அந்த வேதனையோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் மத்தியிலே அங்கே ஒரு கள்ளன் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றார். வலது பக்கம் ஒரு கள்ளனும் இடது பக்கம் ஒரு கள்ளனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்ட அதே வேதனையை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், அதில் ஒரு கள்ளன் கேட்கிறான், நீ கிறிஸ்துவானால் உங்களையும் என்னையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறான். இது எந்த உலகம் என்று சொன்னால் பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற பாவத்தை செய்தும் உலகத்துடைய அக்கிரமத்துக்குள் விழுந்து போயும் உண்மையாகவே தன் செய்தது ஒரு தவறு என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக, நான் செய்தது ஒரு தவறு என்று சொல்லி குற்றப்படாமல் நினைக்கத்தக்கதாக இராமல் உண்மையாகவே தன் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டதுதான் இந்த வார்த்தை. பிரியமானவர்களே, அவன் செய்த மகா பாவம், அவன் செய்த ஒரு குற்றவாளி. ஆனால் குற்றவாளியாய் இருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து சொல்கிறார், உண்மையாக நீ கிறிஸ்துவானால் உங்களையும் என்னையும் ரட்சித்துக்கொள். இதே வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உபவாசத்தை 40 நாட்கள் உண்மையாகவே காத்திருந்து ஜெபித்ததுக்கு பின்பு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு வந்து ஒரு சோதனை அந்த இடத்துல வைக்கிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த இடத்துல என்ன ஒரு சம்பவமானா, இந்த இடத்துல சத்துருங்க தூண்டுகிறார், இயேசு கிறிஸ்து ரட்சகர் தானே, பார்க்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து ஒரு தூஷணமான வார்த்தைகளோ சாபமான ஒரு வார்த்தைகளோ ஒருவேளை வரட்டுமே, ஒருவேளை ரட்சகர் இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி இப்படியான ஒரு பெரிய ஒரு போர்க்களம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்பாக நாம் தியானித்தோம் மன்னிப்பை குறித்து. உண்மையாகவே சத்துருவானவன் அதைத்தான் எதிர்பார்த்தான். பிதா எப்படி உண்மையாகவே சபித்தாரோ அந்த சாபத்து நிமித்தம் பூமி எல்லாம் உண்மையாகவே சபிக்கப்பட்டதா இருந்துச்சு. அந்த சாபத்து நிமித்தம் உண்மையாக பூமியிலே சாபம் பெருகிற நிமித்தமால் அந்த சாபத்தை போக்கும்படியே தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சவாலாய் அவர் கொண்டு வந்தார். அப்படி சவாலாய் சிலுவையிலே நிற்கிற அவரிடத்திலே பிசாசானவன் நின்று பார்க்கிறான், ஏதோ ஒன்றை வாயிலே வரட்டும், ஏதோ ஒரு சாபமான வார்த்தையை கொடுக்கட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். முதல் வார்த்தையிலேயே அவர் மன்னித்து விட்டார். அங்கேயே அவன் விழுந்தான், அங்கேயே அவன் முதலேயே தோற்று போனான். மன்னிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தோற்று போக செய்யும். மன்னிப்பு கேட்டுட்டோம்னா சத்துரு தோற்று போய் விடுவான். அதான் முதல்ல நீ தியானித்தோம். இரண்டாவது வார்த்தையில வாசித்து பார்க்கும் பொழுது அதுல இன்னொருவரோடு பிசாசு அங்கே தூண்டி விடுகிறான், நீ கிறிஸ்துவானால் எப்படி இருந்திருக்கும். ஒரு வேதனையின் சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்,
ஒரு வேதனையின் கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு கள்ளன் பார்க்கிறான், திரும்பி ஒரு வார்த்தை விட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று திட்டி இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் ஒன்றுமே பேசவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே குற்றம் செய்தும் கூட அப்படியே குற்றம் செய்யாததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். பாவத்தை செய்து அப்படியே வாய் தொடைத்து கொண்டு போவது போல, அப்படியே ஒன்றுமே அறியாதது போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். குற்றம் செய்தும் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு கூட்டம். குற்றம் செய்தும் கூட இன்னைக்கு நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி பகிரங்கமாய் ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம். குற்றம் செய்தும் கூட உண்மையாகவே ஆண்டவரோடு பேசுகிற ஒரு கூட்டம். இதுதான் குற்ற உணர்வே இல்லாத ஒரு கூட்டம் தான். அந்த மனுஷன் தான் இந்த சிலுவையில ஒரு மனுஷனாய் கேட்கிறான், நீ கிறிஸ்துவானால் இப்ப என்ன ரட்சிக்கணும்? நான் ஒரு தவறு செய்திருக்கிறேனே, நான் ஒரு குற்றம் செய்திருக்கிறேனே, அதுக்குண்டான தண்டனையை நான் இந்த இடத்துல அனுபவிக்கிறேனே என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. ஆனா இன்னொரு குற்றம், இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான் பாருங்கள் விதத்திலே, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவதா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவரை காண்பித்து கொடுக்கிறார். அப்ப அவனுக்குள்ள பயம் இல்லை, கடவுளுங்கிற பயம் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடவுள் பயம் இல்லாதது நிமித்தம் இன்றைக்கு எவ்வளவு பாவம் செய்தும் குற்றம் செய்தும் கூட இன்றைக்கு உணர்வில்லாத வாழ்க்கை, உணர்வில்லாத வாழ்க்கை. பயம் இல்லை, பயம் இல்லை. வேதமதான் சொல்லுகிறது, இன்னைக்கு கடவுளுக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ, கடவுளுக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் செய்கிற பாவங்களுக்கு ஒரு குற்றப்பட்டவனாக ஆள முடியும். ஒரு பாவம் செய்து விட்டார், இல்லை கடவுளுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்து விட்டார், நம்முடைய உள்ளங்கள் குற்றப்படும். ஏன்? கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், அவன் இயேசுவோடு கூட நிற்கிறார். பயமில்லாத வார்த்தையை அந்த இடத்துல பேசுகிறார். ஆனா இன்னொரு குற்றவாளி சொல்லுகிறார், நீ உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் உண்மையாக நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் குற்றம் செய்திருக்கிறோம், அந்த குற்றத்துக்கு தண்டனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குள்ள அந்த 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 தாக்கம் வேணும், அந்த உணர்வு வேணும். நான் செய்த காரியத்துக்கு தான் எனக்கு இந்த தண்டனை, நான் செய்த காரியத்துக்கு தான். ஆனா இயேசு ஒரு குற்றமும் செய்யல, இயேசு ஒரு பாவமும் செய்யல. இயேசு நமக்காக, நம்முடைய குற்றத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்திக்கொண்டிருக்கிறார். அதை அந்த குற்றவாளி உணரல. அவளை இயேசு நினைத்திருப்பார், நீ செஞ்சுட்டு வந்த அந்த குற்றத்துக்காகத்தான் நான் மறுத்திருக்கேன். உண்மையாகவே இன்னொருவர் சொல்லுகிறார், இல்லை, நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு உள்ளத்துல அப்படி வரணும். நீ ஒரு சோதிக்கப்படுகிற வேலையிலே, சோதனையிலே, வேதனையில் நீ இருக்கிற சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏதாவது ஒன்று கடவுளுக்கு விரோதமாய் செய்திருக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதா பார்க்கணும். இவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இவர் கள்ளனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நான் எப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இவர் ஒரு குற்றம் செய்யலை. உண்மையாகவே இயேசு அந்த மனுஷனை பார்க்கிறார், அவ்வளவுதான். அந்த இடத்துல உண்மையாகவே அவர் குற்றப்பட்டவராய், பயம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உண்மையாகவே அந்த குற்ற உணர்வு வரும். யாருக்கு அந்த குற்ற உணர்வு வருகிறதோ அவர்களுக்கு தான் தெய்வ பயம் இருக்கும். உண்மை. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் பார்த்து இயேசுவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் நடப்பிக்கத்தக்க பலனை அடைகிறோம். அம்மாகவே பாருங்கள், இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இந்த இடத்துல பாருங்க, உண்மையாகவே 2 பேரும் ஒரே மாதிரிதான் போய் குற்றத்தை செய்திருப்பாங்க, பாவம் செய்திருப்பாங்க, திருடி இருப்பாங்க, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா இயேசுவிடத்திலே அந்த மனுஷன் நிற்கும் பொழுது அவன் குற்றப்பட்டவனாய் அந்த இடத்திலே இந்த மனுஷன் அவனை பார்த்து சொல்லுகிறான், அவனை கடிந்து கொண்டான். அந்த இடத்திலேயே உண்மையாய் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான், அந்த தன்னை அர்ப்பணித்தவனாய் மாறினான், பிரித்தெடுக்கப்பட்டவனாய். 2 பேரும் ஒரே மாதிரிதான் தவறு செய்கிறார்கள். ஆனா இயேசுவிடத்துல நிற்கும் பொழுது அவனுடைய உள்ளம் குற்றப்பட்டதனாலே அவன் பிரித்தெடுக்கப்பட்டான். அவன் ஒரே ஒரு வார்த்தை இயேசுவிடத்துல கேட்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நீருடைய
ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தரலும், அடியனை நினைத்தரலும். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கடைசி தருணத்திலையும் தன் ஜீவன் போகிற நேரத்திலையும் ஒரு ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். அவ்வளவு காலங்கள் பாவத்திலே கட்டப்பட்ட வாழ்க்கை, பாவ சுபாவத்திலே கட்டப்பட்ட வாழ்க்கை. அவன் செய்தது தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்த உடனே வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை அந்த நிமிஷத்திலே அவன் கேட்கிறான். நான் உம்மோடு கூட உண்மையாகவே நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். நீ ராஜ்யத்தில் வரும் பொழுது என் நினைத்தருளும். ஆம், இயேசுவனை பார்த்து சொல்ல, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு ஒரு பாக்கியம்! இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பப்பா, என்னோடு கூட இருப்ப. ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இன்னும் சில ரட்சிப்பை கொடுக்கிறார். ஒருவனை மாத்திரம்தான் ஆண்டவர் கைப்பிடிக்கிறார். ஆம், 2 பேர் நிற்கிறார்கள். 2 பேர் இந்த இடத்துல எல்லா பாவத்தை செய்தவர்கள் தான். ஆனால் உண்மையாகவே அந்த மனுஷன் அதில் ஒருவன் மட்டும் ஆண்டவர் கரம் பிடித்து ஆண்டவர் சொன்ன, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்! பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை 2 விதமான மனுஷர்கள் உண்டு. ஒன்று குற்றம் செய்தும் கூட, பாவம் செய்தும் கூட, தகாததை செய்தும் கூட உணர்வில்லாத ஒரு இருதயம், தேவன் மேல பயம் இல்லை, தேவனுக்குள்ளாக ஒரு பயம் இல்லை. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது, உண்மையாகவே அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி என்று சொல்லி உணரத்தக்கதாக ஒரு தெய்வ பயத்தோடு, அந்த பயத்தோடு நிற்கிற அந்த பயம்தான், அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாய்? எந்த பக்கம் நிற்கிறாய்? இடது பக்கம் நிற்கிறாயா? வலது பக்கம் நிற்கிறாயா? வலது பக்கத்தில் நிற்கிறவன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவன் பிடித்து கொண்டார், ரட்சித்து கொண்டார். இடது பக்கம் உண்மையாக நிற்கிற வாழ்க்கை, உண்மையாகவே குற்றம் செய்து உணராத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவம் செய்தும் கூட ஒரு தெய்வ பயம் இல்லை, நான் செய்தது தவறு என்று உணரக்கூடிய அந்த உணர்வில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனால் வலது பக்கம் நிற்கிற அந்த குற்றவாளி உணர்ந்து கொண்டார். இயேசுவிடத்தில் ஒரே ஒரு ஜெபம் செய்கிறார், நினைத்தருளும், நினைத்தருளும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைக்க வேண்டுமா? இல்லை நீங்கள் கைவிடப்பட வேண்டுமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை நினைக்க வேண்டுமா? இல்லை இவங்களை கைவிடப்பட வேண்டுமா? இன்னைக்கு நீங்களே தீர்மானித்து, இன்னைக்கு இந்த 2வது வார்த்தையை நிமித்தம் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர், நான் குற்றம் செய்தும் நான் ஒருவேளை உமக்கு பயப்படாமல் இருப்பேன். ஆனா பகிரங்கமாய் எனக்கு அவருடைய சமூகத்தில் வந்து நின்று ஜெபிப்பேன். ஆனால் அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை கத்த விரும்புவதும் இல்லை. உண்மையாகவே ஆனால் ஆண்டவர் நினைக்கணும்னா வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு, ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, 1வது வார்த்தையை நான் மன்னித்தீரே, 2வது வார்த்தை ரட்சித்தீர். ஆண்டவரே, ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில ஆண்டவரே மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருமே, உம்முடைய பாதத்தில் கொண்டு வருமே. ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மோடு சிங்காசனத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துமே. இந்த உலகத்தில் ரட்சிக்க வந்த நோக்கம் அதுதான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நினைத்தரலும் அப்பா. 2 விதமான உலக வாழ்க்கையில் 2 விதமான மனுஷர்கள், குற்றம் செய்து உணராத கூட்டம், குற்றம் செய்தும் உணராத கூட்டம், தேவனுக்கு பயப்படாத கூட்டம். ஆனால் குற்றம் செய்து உணர்ந்து வேதனைப்பட்டு அந்த குற்றத்துக்காக கண்ணீர் வெடித்து அந்த குற்றத்துக்காக மனம் நொந்து ஆண்டவரை பார்த்து நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிற ஒரு கூட்டம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அவங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு அற்புதம் செய்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும், அவருடைய பாவங்களை மன்னித்தரலும், அவர்களை நினைத்தரலும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 2வது வார்த்தை நிமித்தம் ஆண்டவர்கள் ரட்சித்திருக்கிறார். ஒரு தெய்வ பயத்தோடு வாழுங்கள். நிச்சயமாகவே ஒரு குற்ற உணர்வு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் மனமிறங்கி போய் மன்னிப்பு கேட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர்கள் ரட்சிப்பார், விடுவிப்பார், பரலோகத்துக்காய் உங்களை தெரிந்து கொள்வார்.
காட் bless யூ. காட் bless யூ.